அந்த மக்களே அவ்வளவு பயத்தில் தான் வச்சிருக்கிறாங்க. எதற்காக? இவர் ஏரியிலேருந்து மண்ணை திருடணும், மண்ணை திருடினாங்க. திருடினது எதுக்காக? ஒரு டிஎம்கே கான்ஃபரன்ஸ் நடத்தணும். இன்ஃபேக்ட் தன்னுடைய மகன் பெயரில் அந்த நிலம் இருக்குது. 124 ஏக்கர் நிலம் தன்னுடைய மகன் பெயரில் வாங்கப்படுது 2024. ஒரு ஹைவேஸ் கான்ட்ராக்டர் கிட்டே நிலம் வாங்கப்படுது 46 கோடிக்கு. 46 கோடி கைட்லைன் வேல்யூவாக இருக்கலாம், ஆனால் மார்க்கெட் ரேட்டு எங்கேயோ. இவங்க என்ன பண்ணுறாங்க, மண் பக்கத்துலேயே மலப்பம்பாடி ஏரியோட மண் இருக்குது. அந்த மலப்பம்பாடியில் ஏரியில் போய் இரவு பகல் பார்க்காம ஹிட்டாச்சி லாரியாக எடுத்து லோடாக எடுத்து கிட்டத்தட்ட 45 லட்சம் கன அடி கியூபிக் ஃபீட் எடுத்துருக்குறாங்க மண்ணை. அந்த இடத்துல கலைஞர் திடல்னு அதுக்கு பேர் வச்சு ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாங்க, இளைஞர் மாநாடு. இப்போ அந்த இடத்துல மாநாடு நடத்துறதுக்காக இங்கேருந்து மண் திருடப்பட்டு அதை இடத்த உயர்த்தி சமப்படுத்துவதற்காக இந்த மண்ணை திருடி கொண்டு போய் அதில் கொட்டியிருக்கிறாங்க. அந்த விவசாயிகள் போராடுறாங்க, அந்த ஊர் மக்கள் போராடுறாங்க. ஊர் மக்களை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க போலீஸு. இந்த மாதிரி திருட்டு மண்ணில் தான் உதயநிதி ஸ்டாலினும் போய் கான்ஃபரன்ஸ் நடத்தினீங்க. உங்கள் கட்சிக்கு உழைச்சி தான் நீங்கள் பண்ணுங்களா? என்ன இருக்குது? அரசியலில் வந்துட்டீங்கன்னா உழைக்கவே மாட்டீங்களா? இப்படி மண்ணு திருடி தான் நீங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்துவீங்களா? முடிவு வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும், அவரை தண்டனை வாங்கி கொடுத்து அவரை சிறைக்கு அனுப்பணும், இந்த பணத்தெல்லாம் மீட்டெடுக்கணும் அவர்கிட்டேருந்து, இந்த ஏரியை சீரமைக்கணும். இந்த மாதிரி ஒரு திருட்டு வேலை பண்ணி சொத்து செத்ததற்கு அவருக்கு ஒரு 4 வருஷமாக சிறை தண்டனை கிடைக்கணும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அறப்போர் திரு ஜெயராமன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நேற்று நீங்கள் பரபரப்பாக ஒரு ஊழல் புகாரை பற்றி சொல்லியிருந்தீங்க. முன்னாள் அமைச்சர், முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு மணல் திருட்டு கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் கிட்ட சொல்லியிருந்தீங்க. இந்த செய்தி கூட ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருந்தீங்க, குறுநில மன்னரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த அளவுக்கு அவருடைய அந்த விஷயம் திருவண்ணாமலை வட்டாரங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா? ஏவாவேலு ஒரு அமைச்சராக இருந்தார். ஒரு அமைச்சர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, மக்கள் ஒரு அமைச்சரை பார்த்து பயப்படக்கூடாது. மக்கள் ஒரு அமைச்சரை பார்த்து அவர் வந்தாருன்னா எங்கள்கிட்ட கனிவாக பேசுவார், எங்கள் பிரச்சனைகள்லாம் எடுத்து செய்வார், தீர்ப்பார், அப்படி இருக்கணும். ஆனால் ஏவாவேலு தொடர்ந்து என்ன செஞ்சாருன்னு நம்ம பார்த்தோம். அந்த மேல்மா பகுதிகளில் விவசாயிகளை எந்த அளவுக்கு மிரட்டல்களுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு இந்த கிராமத்தில், மலப்பம்பாடி அப்படிங்கிற கிராமத்தில் அந்த மக்களே அவ்வளவு பயத்தில் தான் வச்சுருக்கிறாங்க. எதற்காக? இவர் ஏரியிலேருந்து மண்ணை திருடணும், மண்ணை திருடினாங்க. திருடினது எதுக்காக? ஒரு டிஎம்கே கான்ஃபரன்ஸ் நடத்தணும். தன்னுடைய நிலத்தில், இன்ஃபேக்ட் தன்னுடைய மகன் பெயரில் அந்த நிலம் இருக்குது. 124 ஏக்கர் நிலம் தன்னுடைய மகன் பெயரில் வாங்கப்படுது 2024. அந்த மலப்பம்பாடி கிராமத்தில் ஒரு ஹைவேஸ் கான்ட்ராக்டர் கிட்டே நிலம் வாங்கப்படுது 46 கோடிக்கு. 46 கோடி கைட்லைன் வேல்யூவாக இருக்கலாம், ஆனால் மார்க்கெட் ரேட்டு எங்கேயோ இருக்குது. அப்போது ஹைவேஸ் கான்ட்ராக்ட், இவர் ஹைவேஸ் மினிஸ்டரு, ஆனால் இவர் பையன் ஹைவேஸ் கான்ட்ராக்டர்கிட்டேருந்து லேண்டை வாங்குறாரு. அந்த ஹைவேஸ் கான்ட்ராக்டருக்கு திருவண்ணாமலைக்கு சம்மந்தமே கிடையாது, அவர் எங்கேயும் புதுக்கோட்டைக்காரரு. ஆனால் இங்கே வாங்கி ஒரு 2-3 மாதத்துலேயே அந்த நிலத்தை அமைச்சரோட பையனுக்கு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல கலைஞர் திடல்னு அதுக்கு பேர் வச்சு ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாங்க, இளைஞர் அணி மாநாடு. 1 லட்சம் பேர் மேலே வர்றாங்க. அந்த மாநாடு நீங்கள் நடத்தினீங்கன்னா நீங்கள் உங்கள் செலவில் நடத்துங்க, நீங்கள் உங்கள் பணத்தில் நடத்துங்க, யார் வேணான்னா. ஊர் பணத்தில் ஏன் நடத்துறீங்க? மக்கள் பணத்தில் ஏன் நடத்துறீங்க ஒரு கட்சி மாநாடை? மக்கள் பணம்னா பணம் மட்டும் கிடையாது, கஜானாலேருந்து எடுக்கிற பணம் அது ஒரு பக்கம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, மண் பக்கத்துலேயே மலப்பம்பாடி ஏரியோட மண் இருக்குது. அந்த மலப்பம்பாடியில் ஏரியில் போய் இரவு பகல் பார்க்காம ஹிட்டாச்சி லாரியாக எடுத்து லோடாக எடுத்து அந்த மாதிரி கிட்டத்தட்ட 45 லட்சம் கன அடி கியூபிக் ஃபீட் எடுத்துருக்குறாங்க மண்ணை. ஒரு இடத்துல 5 மீட்டர், ஒரு இடத்துல 6 மீட்டர், 7 மீட்டர். சட்டம் ரொம்ப தெளிவாக இருக்குது, 1 மீட்டருக்கு மேலே எடுக்கவே முடியாது. அதுவுமே விவசாய பர்பஸ்க்கு ஏதாவது பானை செய்கிறாங்க, இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் டாப் 1 மீட்டரில் எடுக்க முடியும். இப்போ அந்த இடத்துல மாநாடு நடத்துறதுக்காக இங்கேருந்து மண் திருடப்பட்டு அதை இடத்த உயர்த்தி சமப்படுத்துவதற்காக இந்த மண்ணை திருடி கொண்டு போய் அதில் கொட்டியிருக்கிறாங்க.
அப்போ அதுக்கான எப்படி அதை லாரியாக கொண்டு போய் அதை அவங்களுடைய நிலத்தில் கொட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஆதாரங்களோட ஃபோட்டோவோட இந்த நிலம் எப்படி இவர் வாங்கியிருக்கிறாரு இல்லையா, இவருடைய பையன் வந்து எப்படி வாங்கியிருக்கிறாருங்கிறத உள்பட இவருடைய நிலத்தில் அப்போது அங்கே விவசாயிகள் போராடுறாங்க, அந்த ஊர் மக்கள் போராடுறாங்க. ஊர் மக்களை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க போலீஸு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக. நாங்கள் கரை மேலே நின்று மண்ணை திருடக்கூடாதுன்னு போராட்டம் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க ஊர் மக்கள். போராட்டம் பண்ணதுக்காக அரெஸ்ட்? பண்ணதுக்காக இல்லை, பண்ண போகிறோம்னு சொன்னதுக்காக அரெஸ்ட். பண்ணவே இல்லை, அது போகிறதுக்கு முன்னாடி அந்த ஏரிக்கரைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கைது பண்ணியாச்சு. கைது பண்ணி அவங்கள கொண்டு போய் டீடைன் பண்ணுறாங்க, ரிமாண்ட் பண்ணுறதுக்குலாம் முடிவு பண்ணிட்டாங்க. மக்களை உள்ளே வச்சா தான் சரியாக வருவாங்கன்னு. அப்புறம் நம்ம கேள்வியெல்லாம் எழுப்பி என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னங்க இது இவ்வளோ அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்புறம் வேறு விட்டாங்க. கிட்டத்தட்ட நைட்டு 7 மணி வரைக்கும் வச்சு வெறும் ஆர்டினரி விவசாயிகள். உங்களுக்கு வந்து பாவம், அவங்க வந்து தினம் அவங்க உழைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா. அவர்கள் வந்து ஏரியிலேருந்து தண்ணி நின்னாதான் அவங்களுக்கு நிலத்தடி நீர் நிற்கும். நிலத்தடி நீர் அவங்களுக்கு நின்னாதான் அவங்க விவசாயம் செய்ய முடியும். இந்த ஏரியிலேருந்து ஒரு வாய்க்கால் மாதிரி போகுது, அதில் தண்ணி வரும். இதெல்லாம் அவங்க விவசாயத்துக்கு ரொம்ப அடிப்படையானது இல்லையா. அப்போ இதை வந்து ஒருத்தர் காலி பண்ணுறாரு, மண்ணை திருடி அந்த ஏரியில் தண்ணி நிற்கிதுங்க. டிசம்பர் மாதம், போன டிசம்பர் மாதம் இந்த கான்ஃபரன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி நீங்கள் டிசம்பர் தமிழ்நாட்டில் எப்படி மழை பெய்யும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ திருவண்ணாமலை மாதிரி வறண்ட பகுதிகள்லாம் அப்போ ஏதாவது கொஞ்சம் மழை வந்தால் தான் உண்டு. உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலையுடைய பகுதியுடைய மழை வந்து சென்னை அளவுக்குலாம் பெய்யாது, அதை விட மிக குறைவாக தான் பெய்யும். அந்த தண்ணியை அந்த ஏரியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஏரியில் நின்ன தண்ணியை வெளியே விடுறதுக்காக அந்த பண்டை உடைச்சி அந்த கல்வெட்டை வந்து கீழே இறக்கி வச்சு தண்ணியை வெளியே அனுப்புகிறாங்க. ஏன்னா ஏரி மண்ணை திருடணும்னு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் இவ்வளவு, இது வந்து 8 கோடி ரூபா மினிமம் இருக்குன்னா, நான் சொல்றதெல்லாம் ரொம்ப குறைந்தபட்சமாக தான் நம்ம கணக்கு பண்ணி இருக்கோம். இந்த மாதிரி திருட்டு மண்ணில் தான் உதயநிதி ஸ்டாலினும் போய் கான்ஃபரன்ஸ் நடத்தினீங்க உங்கள் கட்சிக்கு. மக்களுடைய ஏன் உழைச்சி தான் நீங்கள் பண்ணுங்களா, என்ன இருக்குது? அரசியலில் இருந்துட்டீங்கன்னா உழைக்கவே மாட்டீங்களா? இப்படி மண்ணு திருடி தான் நீங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்துவீங்களா? இந்த மாதிரி ஒரு அநியாயம் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. இந்த அநியாயத்தில் நிறைய விவசாயிகள் அவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. நான் போய் மெஷர் பண்ணியிருக்கிறேன், கிட்டத்தட்ட 1 மீட்டர் தாண்டி நான் நிற்கிறேன்னா என்னோட 2.5 மடங்கு ஹைட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோலாம், எந்த அளவுக்கு தோண்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல 7 பக்கம், வெவ்வேறு பக்கங்கள், 7 பக்கம் அந்த ஏரியில் எல்லா பக்கத்துலேயும் தோண்டி இருக்கிறாங்க. யாராவது கேள்வி கேட்டால் மிரட்டல். விவசாய அமைப்பு உழவர் உரிமை இயக்கம்னு அருள் ஆறுமுகம் அவங்க வந்து லெட்டர் அனுப்பி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் லெட்டர், வட்டாட்சியருக்கு, கிராம நிர்வாக அலுவலருக்கு, கலெக்டருக்கு, கார்பரேஷன் கமிஷனருக்கு, ஏடி மைன்ஸுக்கு, போலீஸ்க்கு 6 பேருக்கு அமைச்சிருக்கிறார். 6 பேரில் ஒருத்தர் நடவடிக்கை எடுத்திருந்தா கூட நிப்பாட்டி இருந்திருக்கலாம். அதை ஒருத்தர், எல்லாரும் ஏவாவேலோட பிரஷர். அதனால ஒருத்தரும் ஆயத்திறக்கலாம், எல்லாம் கப்சிப்பு எப்படி வந்து அவர் சொத்து சேர்க்கறதுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து வேலை. ஹைவே அந்த நீங்கள் ஏரி பண்டில் ரோடு போடுறாங்க. சென்னையிலேருந்து வர ஆட்கள் வந்து நேரடியாக இவருடைய ப்ராப்பர்ட்டிக்கு வரத்துக்கு நல்ல ரோடு. நீங்கள் அந்த ரோடை பார்த்தீங்கன்னா தெரியும், ஏரி பண்டில் போட்ட ரோடு ஹைவேஸ் ரோடு மாதிரி எப்படி இன்னும் இருக்குது. ஏன்னா ஹைவேஸ்காரங்களாம் கூட்டின்னு வந்து போட வச்சிருக்கிறேன். தாசில்தார்கிட்ட கேட்குறேன், யாருங்க போட்டான்னு சொல்லி கேட்டால் தாசில்தார் சொல்லியிருக்கிறாரு, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்து போட்டாங்க. அப்போ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து போட்டதுக்கு உங்ககிட்ட தான் அனுமதி வாங்கினாங்களா? தாசில்தார்கிட்ட இருந்து இல்லை, யார்கிட்ட தான் அனுமதி வாங்கினாங்க? ஏரி பண்டில் எப்படி போடலாம் இப்படி பெரிய அகல ரோடு? நீங்கள் மண் அதுக்கு தனியாக வேற கொஞ்சம் மண் எடுத்து கொட்டி இருக்கிறாங்க. இப்போ இந்த நியூஸை வெளியிட்டு இப்போ 1 நாள் கிட்ட ஆகுது, உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் வந்ததா? மிரட்டல்லாம் நமக்கு அதை அப்படிலாம் மிரட்டினது கிடையாது இது வரைக்கும். யாரும் பெரிய அளவில் மிரட்டவும், நம்ம ஒரு குழுவாக நம்ம செயல்படுறோம். நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து வெளிக்கொண்டு வந்துட்டுருக்குறோம். அதுவும் நம்ம வந்து ஆதாரங்கள் அடிப்படையில் செஞ்சிட்ருக்குறோம். அந்த மாதிரிலாம் அவங்க எல்லாம் மிரட்டல்கள்லாம் செய்யறது கிடையாது. என்ன அவங்க வந்து வேறு வழியில் இதை எப்படியாவது அமுக்கலாமா, நடவடிக்கை வைக்காமல்
லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா, வேற எங்கேயாவது மேலிடத்துல அழுத்தம் கொடுக்க முடியுமா, கட்சியில் அப்படி தான் அவங்க போவாங்க. ஓகே, இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தினுடைய முடிவு தான் என்ன? முடிவு வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும், அவரை தண்டனை வாங்கி கொடுத்து அவரை சிறைக்கு அனுப்பணும், அந்த பணத்தெல்லாம் மீட்டெடுக்கணும் அவர்கிட்டேருந்து, இந்த ஏரியை சீரமைக்கணும். இதுதான் இதோடைய முடிவு இல்லையா? இந்த மாதிரி ஒரு திருட்டு வேலை பண்ணி சொத்து செத்ததற்கு அவருக்கு ஒரு 4 வருஷமா சிறை தண்டனை கிடைக்கணும். ஹைவேஸ் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து சிக்கியிருந்தாரு. அதற்கு கோர்ட் வந்து அவருக்கு உண்டான கால அவகாசத்தை கொஞ்சம் நீட்டிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துலையும் அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிக்கியிருக்காரு. நீங்க சொல்ற இந்த கேஸ்ல அவர் சிக்கனா இந்த அளவுக்கு தண்டனை ஒரு 4 வருஷம் அப்படிங்கறதெல்லாம் எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஆல்ரெடி ஒரு கேஸ்ல நீண்டுகிட்டு இருக்கு. இருக்கலாம், அந்த கேஸும் இப்போ தான் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, 1 மாதம் தான் ஆகுது ஃபைல் பண்ணி. அந்த கேஸில் இப்போ இதுக்கப்புறம் தான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணணும். நீங்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுறதுக்கு முதல்ல விசாரணை முழுமையாக முடிக்கணும். அப்புறம் குற்றப்பத்திரிகை பண்ணதுக்கப்புறம் ட்ரையல் நடக்கும். ட்ரையல் நடக்கும்போது இந்த ப்ராசஸில் இவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லி லோவர் கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பெட்டிஷனாக போட்டு இழுத்தடிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். பட் வந்து கவர்மெண்ட் வந்து துரிதமாக வேலைகள் செஞ்சு நீங்கள் ஒரு 4 முன்னாள் அமைச்சர்களுக்காவது ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா தான், 4 அதிகாரிகளுக்காவது இந்த மாதிரி ஊழலுக்காக தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஊழலை இந்த ஆட்சி வந்து ஒழிப்பதற்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் வில் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக அவர்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா, பணத்தை மீட்டெடுப்பது, அரசு கஜானாக்கு மீட்டெடுப்பது, இழந்த பணங்களை. அப்போ இதெல்லாம் செய்யும் பொழுது தான் ஈவன் உள்ளுக்குள்ளே ஊழல் பண்ணுற அதிகாரிகளுக்கு கூட ஒரு பயம் வரும். புரியுதுங்களா? ஸோ அதை வந்து அரசு செய்யணும், அதுதான் எதிர்பார்ப்பு. நீங்கள் சொல்கிற மாதிரி அது செய்வாங்கன்னு எந்த நம்பிக்கையில் இருக்கிறீங்க அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில் நம்ம வேலை செய்கிறது கிடையாது. அரசு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இவ்வளவு ஊழல் பண்ணி ஊரடித்து உலையில் போட்டவங்கள நீங்கள் வந்து எந்த தண்டனையும் பெறாமல் அவங்க மாட்டுக்கு சொத்து மேலே சொத்து இப்படி சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சொத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த ஊரில் இருக்கிற ஏரி மண்ணெல்லாம் திருடி கொண்டு போய் கொட்டுவாங்க. மக்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இதுதான் கேள்வி. அப்போது நீங்கள் வந்து மக்கள் உங்ககிட்டேருந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து எதிர்பார்ப்பது துரிதமான நடவடிக்கை. அது ஏரி மண்லேருந்து திருடிப்பட்ட ஒரு இடத்துல சேர்க்குறாங்கல்ல சார், கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தினதா சொல்கிறீங்கல்ல, அது இந்த மாதிரி மாநாடு கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட இடமா? இப்போ அது ஒரு சுகர் மில், அருணாச்சலா சுகர் மில்னு ஒரு இடம் இருக்குது. அந்த சுகர் மில்லை வந்து ஏதோ போய் ஜப்தி ஆகி அந்த ஜப்தி ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி அந்த ஹைவேஸ் கான்ட்ராக்டர் எடுக்கிறாரு. அவர் எடுத்துட்டு 2-3 மாதத்துலேயே இவருக்கு விற்கிறாரு. என்ன இதெல்லாம் என்ன செட்டப்பு என்னங்கிறதெல்லாம் அதெல்லாம் விசாரணையில் தான் தெரியும். அதில் என்ன இப்போது நீங்கள் 46 கோடி கைட்லைன் வேல்யூ, நான் கைட்லைன் வேல்யூக்கு தான் எல்லாம் வாங்குறாங்களா? கைட்லைன் வேல்யூக்கு உண்மையிலேயே மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தானே தெரியும். அப்போது உங்களுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ 170-180 கோடி இந்த இடத்துக்கு இருக்குது, 46 கோடி தான் அவர் வாங்கினதை கணக்கு அமைக்கிறாங்கன்னா, அப்போ அதுவே ஒரு ஆதாயமாக ஹைவேஸ் கான்ட்ராக்டர்கிட்டேருந்து இவ்வளோ குறைஞ்ச விலைக்கு அவருக்கு வருதுங்கிறதே ஒரு ஆதாயமாங்கிறதெல்லாம் விசாரணையில் வரணும், விசாரிக்கப்படணும். இன்ஃபேக்ட் அந்த ஆக்ஷனில் எடுத்ததே அந்த ஆக்ஷன் பப்ளிக் ஆக்ஷன் எந்த அளவிற்கு அட்வர்டைஸ் செய்யப்பட்டது, எந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வெளியில் தெரிஞ்சது, இதெல்லாம் வந்து ரொம்ப தெரியல நமக்கு. கோர்ட்டு வழிமுறைகள் வழியாக எடுத்ததாகலாம் அதில் கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. அப்போது இவ்வளவு மதிப்பு இருக்கிற மார்க்கெட்டில் லோக்கலில் மதிப்பு இருக்கிற ஒரு லேண்டை வந்து கைட்லைன் வேல்யூவோட குறைச்சலாக அவர் பப்ளிக் ஆக்ஷனில் எடுக்கிறாரு. அதற்கு பிறகு இவருக்கு 38 கோடி ரூபாய்க்கு அவர் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு. 2-3 மாதத்துலேயே 46 கோடிக்கு இவருக்கு விற்கிற மாதிரி கணக்கு காமிக்கிறாங்க. இவர் 46 கோடியை ஹிந்துஜால எல்லாம் ஃபினான்ஸ்லேருந்து 5 லோனாக 9.25 கோடி 5 லோனாக சாங்ஷன் பண்ணுறாங்க. அதுவே ஒரு கேள்வி, 9.25 கோடியா எதுக்கு லேண்ட் ஃபினான்ஸ் வந்து 5 லோனாக கொடுக்குறீங்க? ஒரே ப்ராப்பர்ட்டி தானே, ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள ப்ராப்பர்ட்டிக்கு 5 டேர்ம் லோனாக எப்படி கொடுக்குறீங்க 9.25 கோடி? அப்படின்னா ஏதோ 10 கோடிக்கு மேலே ஏதாவது சீலிங் இருக்கும் அவங்களுக்கு. உள்ளுக்குள்ளே 10 கோடிக்கு மேலேன்னா மேல் ஆஃபீஸ்க்கு போகணும்னு இருக்கும். அப்போ அங்கே லோக்கல் ஆஃபீஸ்லேயே அப்ரூவலில் போட்டு முடிக்கிறதுக்காக 5 லோனாக பிரித்து கொடுத்தாங்களா? இதெல்லாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. நம்ம என்ன கேட்குறோம்னா, அடிப்படையில் நிறைய ஊழல் வழக்குகளில் அந்த ஆதாயம் திரும்ப எப்படி அமைச்சருக்கு வந்ததுன்னு ப்ரூவ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஆதாயம் நேரடியாக அமைச்சருடைய ஃபேமிலிக்கு வந்திருக்கு, நேரடியாக மண் அவருடைய ப்ராப்பர்ட்டிக்கே போயிருக்கு. அது மூலமாக 2 விஷயம் பண்ணியிருக்கிறாரு. ஒன்று, கட்சி மாநாடு நடத்தியிருக்கிறாரு, கட்சி மாநாடு நடத்துறதுக்காக. 2வது, அவருடைய பையனுக்கே
சொத்து சேர்ப்பதற்காக இல்ல பண்ணி கட்சி மாநாடுனா கடந்த ஆண்டு இளைஞர் மன்ற தென்மண்டல மாநாடு நடந்தது, அதுவும் சொல்றேன். வடமண்டல மாநாடு. வடமண்டல மாநாடு இவர் தான் வடமண்டலத்துடைய பொறுப்பாளர். ஓகே. இவர் தான் ஆர்கனைஸே பண்றாரு. இவருடைய இவர் தான் வரவேற்புரையே கொடுக்குறாரு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு மேப்லாம் போட்டு இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு காமிச்சிருப்பாரு. இவர் தான் கோஆர்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ அதோடைய என்டையர் லாஜிஸ்டிக்ஸை பார்த்தது யாரு? எவ்வளவு கடந்த ஆண்டு தான் அந்த நிலம் வாங்கப்பட்டது, அந்த இடம் சீர் செய்யப்பட்டதெல்லாம் நடந்திருக்கா சார்? 2024 வாங்கியிருக்கிறாங்க, 25 சீர் செய்யப்படுறாங்க, உடனே மாநாடு நடக்குது. இப்போ லேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது அவங்க வேற என்ன அந்த இதில் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் மண் நீங்கள் ஈவன் 1 மீட்டர் எடுக்கணும்னா கூட விவசாய பர்பஸ்க்கு டொமஸ்டிக் பர்பஸ் தான் கொடுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்குலாம் கொடுக்க முடியாது. அப்படி கமர்ஷியல் பர்பஸ்லாம் கொடுக்கணும்னா நீங்கள் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும், ஈஸி வாங்கணும் சார். ஈவன் 1 மீட்டர் எடுக்கிறதுக்கு 1 மீட்டருக்கு மேலே எடுக்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் யாருக்கும் கிடையாது. ஏவாவேலுவை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையை சுற்றி பல இடங்கள் இருக்குல்ல சார்? இதே மாதிரியான பல இடங்கள் கேட்குறேன். தெரியல. அதாவது அவர் அந்த காலேஜ் வச்சுருக்கிறாங்க, இதுவங்க வச்சுருக்கிறாங்க, அருணை காலேஜஸ் வச்சுருக்கிறாங்க, கம்பன் காலேஜ்னு ஒரு பையன் வச்சுருக்கிறாரு, இது மாதிரி நிறையா வச்சுருக்கிறாங்க. அந்த சொத்துக்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கடந்த 20 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நிலம் வாங்கி ட்ரஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவர் பேரில், வேலு பேரில், அவர் மனைவி ஜீவா, சங்கரி பையன் பேரில் எல்லாம் இதுவாகி அப்படி இப்படி நிறைய ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடந்திருக்கும் ஒருத்தர். ஸோ அதெல்லாம் நடந்ததெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ள வந்து இந்த காலேஜஸ்லாம் கட்டியிருக்கிறாங்க. அந்த காலேஜில் கட்டின லேண்ட்லேயுமே கவர்மெண்ட் லேண்ட் இருக்குன்னு ஒருத்தர் கேஸெல்லாம் கூட போட்டாங்க. அந்த கேஸெல்லாம் அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம். பட் இது நேரடியாக அவர் அந்த ஊழலிலேயே ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான கிளியர் முகாந்திரம் இருக்குது. அரசு நடவடிக்கை எடுக்கும்.